கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான ஆன்மீக வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். வருஷா வருஷம் வருகின்ற விழா தான். அது என்ன வித்தியாசமான விழா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான விழா. என்ன விழா, என்ன சிறப்பு பூஜை அப்படின்னா, நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் பண்ணுறோம். நான் பாட்டு பாடுறேன், சில பேர் நடிக்கிறார்கள், சில பேர் மிகப்பெரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் ஆன ஒரு சிறப்பான பூஜை, சிறப்பான விழா உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு வருடா வருடம் வருகின்ற இந்த திருவிழா, அதாவது இந்த நவராத்திரி பெருவிழா. இந்த நவராத்திரி பெருவிழாவில் நவமி அன்னைக்கு, இந்த புரட்டாசியிலே வருகிற நவமி திதியிலே வருகின்ற நாள் சரஸ்வதி பூஜை அல்லது ஆயுத பூஜை என்று சொல்வார்கள். ரொம்ப முக்கியமான நாளுங்க நம்ம வாழ்க்கையில். இது நிறைய பேர் ஏதோ ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த அது என்ன சொல்கிறது, நான் காமெடியாக நீங்கள் எடுத்தினாலும் சரி, சீரியஸாக எடுத்தினாலும் சரி, இந்த அவல் பொரி சாப்பிட்றது, எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் இந்த அவல் பொரி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கறது, வெத்தலை பாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எல்லா தொழிலகங்களிலும், தொழில் செய்கின்ற நிறுவனங்களிலெல்லாம் அவங்களோட ஸ்டாஃபை கூப்பிட்டு அவங்களுக்கு கையில் பணத்தை கொடுத்து இந்த அவல் பொரி, வாழைப்பழம், ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கவரில் கொடுக்குது. சகஜமாக நடந்து வருகின்ற விஷயம், எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். இதனுடைய தாற்பயம் என்ன, அதுதான் முக்கியம். நம்முடைய தொழிலை மேம்படுத்தி கொள்வதற்கு வருடா வருடம் இந்த நவராத்திரியிலே 9வது நாள், அதாவது புரட்டாசி மாதம் நவமி திதியிலே வருகின்ற நாள் தான் ஆயுத பூஜை என்று சொல்லப்படுகின்ற சரஸ்வதி பூஜை. என்ன சரஸ்வதிக்கு முக்கியம்? சரஸ்வதி ஞானம் தருகின்ற தெய்வம், கல்வியை தருகின்ற தெய்வம், எல்லாவற்றுக்கும் மேல் நாம் செய்கின்ற தொழிலிலே அபிவிருத்தி தருகின்ற தெய்வம். அதுதான் முக்கியம். அதனால தான் ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம பண்ணுறோம். நம்ம தொழில் அபிவிருத்தி ஆகணும்னா என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லையா? இப்போது ஒரு பிஸ்னஸை பெருசாக்கணும், என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு மீட்டிங் போடுவோம், 10 பேர் சேருவோம். ஏன்பா என்னப்பா பண்ணலாம்? போன வருஷம் நம்மளோட டர்ன் ஓவர் இது, இந்த வருஷம், ஏன்னா ஆயுத பூஜை இது வரைக்கும் யாரும் இது மாதிரி பார்த்ததில்லை, நம்ம வேறு நோக்கில் பார்ப்போம். இப்போ மீட்டிங் போடும்போது போன வருஷம் நம்மளோட வருமானம் இவ்வளோ ரூபா, இந்த வருஷம் இதை மேம்படுத்தணும் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு இந்த பேசுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விவாதத்திற்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை தருகின்ற தெய்வம் சரஸ்வதி இல்லையா? நாம் அணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாள், நாம் அணக்க பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாள், பூமணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய், மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். சரஸ்வதி நவராத்திரியிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்ற தெய்வம். நான் ஏற்கனவே சொன்ன முப்பெரும் சக்திகள் ஒன்று கூடி ஒரே சக்தியாகி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தாள் ஆதிபராசக்தி என்று. அதில் சரஸ்வதிக்கு முதலிடம். ஞானம், இப்போ அந்த தொழில் அபிவிருத்தியை சரஸ்வதி தேவி நமக்கு அருளுகிறாள் என்பது நிதர்சனமான சத்தியமான உண்மை. அதனால தான் ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த சரஸ்வதி தேவிக்கு, நமக்கு ஞானத்தை தருகின்ற, நமக்கு அறிவை தருகின்ற சரஸ்வதி தேவிக்கு நன்றி கூறுகின்ற வகையிலே, இப்போ என்னை போன்ற பாடகர்கள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிற அந்த ஸ்ருதி பெட்டி, ஹார்மோனியம், இசைக்கலைஞர்கள் எல்லாம் அவர்கள் வாசிக்கின்ற அந்த இசை, நம்ம அந்த வீணை கலைஞர்களாக இருந்தால் வீணை, நாவசர கலைஞர்களாக இருந்தால் நாவசரம், அவரவர்களுடைய வாத்தியத்தை சரஸ்வதி முன்னால் வைத்து, இத்தனை நாள் எனக்கு இந்த தொழில் கொடுத்தமைக்கு நன்றி,
இந்த தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று சரஸ்வதியை வேண்டி அன்றைக்கு நாம் செய்கின்ற பூஜை. இது மகாபாரதத்தோட இந்த ஆயுத பூஜை சம்பந்தப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, பாண்டவர்கள் துரியோதனன்ட்ட உங்களுக்கே தெரியும் இந்த மகாபாரத கதை, சூதாடி தோற்று போகிறார்கள். தோத்து போய் அவங்களுக்கு என்ன கண்டிஷன் போடுறான் துரியோதனன் அப்படின்னு சொன்னா, 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும் பாண்டவர்கள் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறான். பாண்டவர்கள் ஒப்பு கொடுக்க, ஏன்னா வேற வழி இல்லை. அந்த காலத்தில் இந்த என்ன சொல்றது, கௌரவத்துக்காக சூதாட்டம் ஆடுவாங்க. சூதாட்டத்தில் யார் தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்க சொல்கிற கண்டிஷனை ஏற்றுந்தான் ஆகணும். ஸோ பாண்டவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். துரியோதனன் இன்னொரு கண்டிஷன் போடுறான். அதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன். 14 ஆண்டுகள் வனவாசம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, காட்டில் போய் இருக்கலாம். ஆனால் அடுத்த 1 வருடம் அஜ்ஞாதவாசம். என்ன அஜ்ஞாதவாசம்னா என்ன? நீ நாட்டுக்குள்ளே வந்துடலாம், வனவாசம் முடிச்சு நாட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆனால் நீ பாண்டவர்கள்னு யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னுடைய அடையாளம் தெரியாமல் அந்த 1 வருஷம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறான். வேறு வழி இல்லை, ஏற்றுன்னு ஆகணும். ஏன்னா நாம் தோற்றவர்கள் அப்படின்னு பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கையில் எல்லா ஆயுதங்களும் இருக்குது. ஏன்னா அவங்களும் ராஜ பரம்பரை இல்லை. இந்த கத்தி, வாள், அம்பு எல்லாம், கேடயம் எல்லாம் இருக்கு. இந்த ஆயுதத்தை அவங்க எங்கே வைப்பாங்க? இந்த அஜ்ஞாத வாசத்தின் பொழுது வில்லோட அர்ஜுனன் போனான்னா அவனை கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் அர்ஜுனன் அப்படின்னு. கதையோட பீமன் போனார்னா இவர் பீமன் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது, இந்த ஆயுதங்களை எல்லாம் கட்டி ஒரு வன்னி மரத்துக்கு அடியில் இந்த ஆயுதத்தை வைக்கிறார்கள் பாண்டவர்கள். இப்போ நம்ம ஃப்ரீ இல்லையா? கையில் ஆயுதம் இது எதுவும் கிடையாது, நம்ம ஃப்ரீ. எங்கே வேணால் ஊருக்குள்ளே மக்களோட மக்களாக இருக்கலாம். ஆனால் நமது அடையாளம் தெரியக்கூடாது. அந்த அடையாளத்திற்காக இந்த பாண்டவர்கள் 5 பேரும் ஒவ்வொரு வேஷத்தில் இருந்தாங்க. அதெல்லாம் மகாபாரத கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது உள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு ஆயுத பூஜை அன்றுதான் பாண்டவர்கள் அந்த வனவாசத்தை முடித்து, அந்த அஜ்ஞாத வாசத்தை முடித்து, அந்த ஆயுதங்களை எடுத்து அதற்கு ஆயுத பூஜை செய்தார்கள். அந்த காலத்தில் அதுக்கு வேற பேர் ஒன்று இருந்தது, அஸ்திர பூஜை என்று சொல்வார்கள். அஸ்திரம் அப்படின்னா என்ன? பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம். அஸ்திரம்னா அந்த அம்பு, அந்த வில் அம்பு, கதை, கத்தி, கேடயம் போன்றவற்றை வைத்து அவர்கள் அந்த தொழிலை, அந்த ஆயுதங்களை அவர்கள் பூஜை செய்தார்கள் என்பது ஐதீகம். என்னைக்கு? ஆயுத பூஜை அன்னைக்கு. அந்த காலத்திலே அஸ்திர பூஜை என்ற பெயரும் அந்த பூஜைக்கு உண்டு. அந்த ஆயுதங்களை கொண்டு வந்துதான் பிறகு பாரத போரில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு வெற்றி? பாண்டவர்களுக்கே வெற்றி. தர்மம் ஜெயித்தது, நீதி ஜெயிச்சது, நேர்மை ஜெயிச்சது. அதனால் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நாம் நம் தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும், ஒன்று இந்த தொழிலிலே அபிவிருத்தி மேலும் மேலும் வர வேண்டும் என்பதற்காகவும், நமக்கு அபிவிருத்தி செய்வதற்கான, நம்ம தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான அந்த அறிவையும் ஞானத்தையும் கலைவாணி என்கிற சரஸ்வதி நமக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்திலும் சரஸ்வதி பூஜை, அதாவது ஆயுத பூஜையாக நாம் வருஷம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு எல்லாரும் ஒரு புக்காவது வைக்கணும். சில வீட்டில் ஃபார்மாலிட்டி தானே அப்படின்னு நினைக்காம அவர்கள் பயன்படுத்துகின்ற, அவர்கள் தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களும் அந்த பூஜையிலே வைக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதற்கு அடுத்த நாள் வெற்றி திருநாள், விஜயதசமி என்று சொல்லப்படுகின்ற தசமி திருநாள். அன்னைக்கு தான் நவராத்திரியோட முக்கியமான நாள். அதாவது மகிஷாசுரனை நமது ஆதிபராசக்தி அழித்த நாள். அது மட்டுமல்ல அன்பர்களே, நம்முடைய ஆணவம், நம்முடைய இந்த கண்மம், மாயை போன்ற இந்த தீய குணங்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் இருக்கு, எங்கிட்ட இருக்கு. அப்போ இதனை நீக்குவதற்கான வெற்றி திருநாள் தான் அந்த விஜயதசமி திருநாள். அன்றைக்கு
எல்லாரும் இந்த சில பேர் சொல்லுவாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு புஸ்தகத்தை வச்சுட்டு எடுக்கக்கூடாது, அன்னைக்கு வேறு எந்த தொழிலும் செய்யக்கூடாது. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் அந்த சரஸ்வதிக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற வகையில் நாம் ஆயுதங்களை வைக்கிறோம், புத்தகங்களை வைக்கிறோம், இசை வாத்தியங்களை வைக்கிறோம். ஒரு நன்றி செலுத்தி விஜயதசமி அன்று இதே மாதிரி காலை சீக்கிரமாக எழுந்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி ஒரு அற்புதமான பூஜையை நமக்கு கல்வி, அதாவது ஞானம், செல்வம், மகாலட்சுமி, வீரம், துர்கா, இந்த முப்பெரும் தேவியருக்கு நாம் அன்றைக்கு நன்றி செலுத்துகிற வகையிலே ஒரு நல்ல பூஜையை செய்து இசைக்கலைஞர்கள் தனக்கு தெரிந்த பாடல்களை பாடலாம், தனக்கு தெரிந்ததை சரஸ்வதிக்கு சமர்ப்பிக்கலாம், துர்கைக்கு சமர்ப்பிக்கலாம், லக்ஷ்மிக்கு சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு அந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் சிரத்தையோடு கொண்டாடினால் அந்த வருடம் பூராவும் நமக்கு கிட்டுவது வெற்றி 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 மட்டுமே. அதனால தான் அந்த நாளுக்கு விஜயதசமின்னு பேர். அந்த திதி தசமியாக இருக்கலாம், ஆனால் மற்ற எந்த வருடத்திலே என்னைக்கு தசமி வந்தாலும் அதை விஜயதசமி என்று நாம் குறிப்பிடுவதில்லை. இந்த விஜயதசமியில் முக்கியமான இன்னொரு நாள் என்ன தெரியுமா? பாபா ஷீரடி மகான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு கலியுகத்திலே நமக்கு பிரத்யட்சமாக வரங்களை தந்து கொண்டிருக்கின்ற தெய்வம் ஷீரடி சாய்பாபா அவர்கள் சமாதியான நாள், மகா சமாதியான நாள் இந்த விஜயதசமி. நான் ஒரு கூடுதலான ஒரு தகவலை இப்போ சொல்கிறேன். சக்திக்கு பூஜை ஒரு பக்கம், அது அது பண்ணணும், பண்ணி ஆகணும், பண்ண வேண்டியது நமது அபிவிருத்திக்காக. அன்றைக்கு பாபா மகா சமாதியான நேரம் மதியம் 2:15 2:30 மணிக்குள்ள மத்தியானம். நான் திருப்பி சொல்கிறேன், பாபா மகா சமாதியான தினம் அந்த விஜயதசமி தினம் டைம் 2:15 2:30. அந்த நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள், பக்தர்கள், ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் பாபா முன்னால், அது படமாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு படத்திலும், ஒவ்வொரு புகைப்படத்திலும், ஒவ்வொரு வடிவத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று பாபா சொல்லியிருக்கிறார். எனவே எந்த சிலையாக இருந்தாலும் சரி, சிலை வடிவமாக இருந்தாலும் சரி, படத்தில் இருந்தாலும் சரி, ஒரு புக்கில் பாபா அட்டைப்படம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன பாபா ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வைத்து ஒரு தீபத்தை போட்டு, அது நெய் விளக்க போடலாம், அகல் விளக்கு போடலாம், உங்கள் இஷ்டம், உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு. உங்களால் முடிந்த நெய்வேத்தியம், ஸ்வீட்டோ, வாழைப்பழமோ, ஆப்பிளோ, கல்கண்டோ, திராட்சையோ, எதை வேண்டுமானாலும் வைத்து 2:15 மணியிலிருந்து 2:30 மணி வரை அந்த பாபா மகா சமாதியான அந்த நேரத்திலே ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ, ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த மந்திரத்தை 2:15 2:30 மணி வரைக்கும் உங்கள் செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பாபாவிடம் கொடுங்கள். உங்களுடைய துயரங்களை பாபாவிடம் சொல்லுங்கள். குறை அனைத்தும் அவரிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். அதான் உண்மை. அதனால் பாபாவையும் பிரார்த்தியுங்கள். அன்றைய தினம் இந்த 2:15 2:30 மணி வரைக்கும் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும். அந்த முப்பெரும் தேவியான ஆதிபராசக்தி அத்தனை நலன்களையும் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததியினருக்கும் சேர்த்து கொடுப்பாள் என்பது சத்தியம். எனவே இந்த விஜயதசமியை, இந்த ஆயுத பூஜையை நாம் பக்திகரமாக சிறப்பாக கொண்டாடுவோம். சக்திக்கு நன்றி சொல்வோம், இறைவனுக்கு நன்றி சொல்வோம். வாழ்க 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 பல்லாண்டு.